சேலரியை மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு எப்படி டிவைட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அத்தியாவசிய தேவைகள், பேசிக் நீட்ஸ். இதுக்கு 50லேருந்து 60%. இந்த பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறது வீட்டு வாடகை, மளிகை, கேஸு, இபி இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத செலவுகள். நெக்ஸ்ட்டு மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ். இதுக்கு ஒரு 5%, ஒரு 1500 ரூபாய் வரும். நிறைய பேர் இதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கோம், சப்போஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பே பண்ணி அதை யூஸ் பண்ணலைன்னா அவ்வளோ அமௌண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்தில் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அது தவறு. ஆவரேஜாக ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 15,000 ரேஞ்சில் தான் வரும். ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற நிலைமை வரலாம். அதோடைய காஸ்ட்டு மினிமம் 3 லட்ச ரூபா குறையாம தான் இருக்கும். அதே நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு சேர்த்தே 75,000லேருந்து 80,000 தான் செலவு பண்ணியிருப்பீங்க. அதுவும் ப்ரீமியம் அமௌண்ட்டாக தான் நீங்கள் அதை கட்டியிருப்பீங்க. அட்லீஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டோடைய மருத்துவ காப்பீடாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் வாண்ட்ஸ், எதிர்பாராத மற்றும் ஆசைகளுக்கான செலவுகள் ஒரு 15% இதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாதமும் ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவுகள் நமக்கு வரும். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காகவோ, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஃபேமிலியோட வெளியே போய் சாப்பிட்றதோ, இல்லை படம் பார்க்குறது, அந்த மாதிரியான செலவுகளுக்காகவோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் முக்கியமான போர்ஷன், சேவிங்ஸ். கண்டிப்பாக இந்த 20லேருந்து 30% எடுத்து வச்சே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கனவுகளை நிஜமாக்க முடியும்.